தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். என்ன என்ன போயிட்டு இருக்கு? தங்கலான் படத்தை ஓகே. பத்தி நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கு. தங்கலான் படத்தை ஆமா சார். பாத்தீங்களா? இப்ப உங்களோட 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 தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு? குறிப்பா தமிழ் சினிமா எந்த பாதையை நோக்கி ம், சென்று கொண்டு இருக்கிறது ம், என்பதை பற்றி தான் ம். நாம் முழுமையாக பார்க்க வேண்டும். சரி. தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டங்கள்ல பெரும் பெரும் இயக்குனர்கள், பெரும் நட்சத்திர நடிகர்கள் ஒரு நல்ல கதாபாத்திரத்தோடு, ஒரு கிராமத்து மண்வாசனை நிறைந்த கதைகளோடு பல்வேறு படங்கள் வந்தது. ஆனால் இன்று காலம் அருவி புது புது இயக்குனர்கள் எப்படி மழை பெஞ்ச உடனே ஈசல் ஆடும். அந்த ம், ஈசல் ஆடின உடனே என்ன சொல்லுவாங்க கிராமத்துல, இன்னைக்கு எப்படி மழை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ம், அதே மாதிரி இன்று தமிழ் சினிமா என்பது புதிய புதிய ஈசல்கள் போன்ற இயக்குனர்களால் ம், கட்டமைக்கப்பட்டு ம். தன்னுடைய சொந்த கதை சோக கதை பத்தி படம் எடுத்துக்கிட்டு ஏன் அப்படி சொல்றீங்க? தன்னை ஏன் அப்படி சொல்றீங்க? அதாவது ம். நல்ல கதை வசனத்தோட படம் எடுத்தா ரைட்டு. இப்ப ரஞ்சித் அவர் எடுத்தாருந்தா அந்த படத்துல தலித்தியம் பேசக்கூடிய திரைப்படங்களா தான் இருக்கு. ம். இன்னொன்னு அம்பேத்கரை பத்தி பேசணும். அப்ப பா இன்னொன்னு ரஞ்சித்தை புத்தரை ஒரு பத்தி ஈசல்னு பேசணும். சொல்றீங்களா? ஆமா, ரஞ்சித் ஒரு ஈசல். ஏன் அப்படி? ஏன் ஏன் அவர் மூணு படமும் ஹிட்டு. நல்ல அத தலித்துகளை படம் எடுத்தாலும் அதையும் நம்ம பேசணும் இல்லையா? அதை பேசாத வரைக்கும் நமக்கு எப்படி தெரிய போகுது? ஸோ பேசுறதுனால தவறு இல்லையே. ஆமா, தலித்துல பத்தி பேசுறதுனால தவறு இல்ல. ம், அவரு தன்னுடைய பெருமையை பேசிட்டேன். ம், அவர் என்ன சொல்றாரு, ம், எங்களை அடக்கிட்டான், எங்களை ம், ஒதுக்கிட்டான், ம், எங்களை புறக்கணிச்சிட்டான். ம், சென்னையில நான் தான் பெரிய ரவுடி, நான் தான் பெரிய டானு, ம், எங்களை மீறி சென்னையில யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு பேசுறாரு. ம். அப்புறம் என்னுடைய படத்தை எல்லாரும் பாருங்க, குடும்பம் குடும்பமா பாருங்கன்னா அந்த படத்தை யார் சார் பாப்பா சொல்லுங்க. படம் ஹிட்டா தானே போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. நல்ல வசூல்னு வேற சொல்றாங்க. படம் படம் கிட்டு கிடையாது. சியான் விக்ரம் ஒரு நல்ல நடிகர். ம். அவருடைய திறமைய தங்கலான் படத்துல நடிச்சு அவர் தன்னை தரம் தாழ்த்தி கொண்டார். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? சியான் விக்ரம் சார், இந்த படத்தை நடிச்சது அவருக்கு ஒரு மைல்கல் அப்படின்ற மாதிரி இல்ல அவர் பேசிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் ம், பேசுற ஆளு இல்லாம ம். பணத்தை வாங்கிக்கிட்டு காசை வாங்கிக்கிட்டு அந்த படத்துக்காண்டி ப்ரொமோஷன் பண்றாங்க. ஓகே. ம், படம் மதுரையில அந்த தங்கலான் படம் போட்டு 15ஆம் தேதி போடுறாங்க. மதுரை ம். வெற்றி தேட்டர்ல 15ஆம் தேதி போடுறாங்க. அ, 18ஆம் தேதி அந்த படத்தை எடுத்தாச்சு. இதுல என்ன வெற்றி இருக்கு? ஓகே. ம். வெற்றி தியேட்டர்ல வெற்றி இருந்து படம் வெற்றியை தீர்மானிச்சு எடுத்துட்டாங்க. எடுத்துட்டாங்க. மதுரையில வெற்றி தேட்டர்ல 2 நாள்ல ஓடி இருக்கு. 3ஆவது நாள் அந்த படத்தை எடுத்துட்டாங்க. ம். தென் மாவட்டங்கள்ல பெருசா அந்த படங்கள் பெரும்பாலான திரையரங்குல ஓடவே கிடையாது. சரி. சென்னை போன்ற பகுதிகளிலையும் அவ்வளவு ஓட கிடையாது. ம். நீங்க கொங்கு மண்டலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், நாமக்கல் சைடும் ஓடல. சரி. நீங்க டெல்டா பகுதி எடுத்தீங்கன்னா அங்கேயும் ஓடல. அப்ப அந்த படத்தை யார் பாக்குறா சொல்லுங்க. பெரிய வசூல்னு வேற சொல்றாங்க. ஏன் ஏன் உங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு விமர்சனம்? ஜாதி ரீதியா இருக்கிறதுனால, தலித்தை பத்தி பேசுறதுனால, அவங்களோட விடுதலையை பத்தி பேசுறதுனால, அவங்களோட நிலத்தை எடுத்துக்கிட்டாங்கன்றத பத்தி பேசுறதுனால உங்களுக்கு அந்த படம் பிடிக்கலையா? இல்லாட்டினா எதனால பிடிக்கல உங்களுக்கு? அதாவது சார், இப்ப எல்லா இயக்குனர்களுமே, இப்ப ம், பாரதி ராஜாவா இருக்கட்டும், இயக்குனர் பாலாவா இருக்கட்டும், ம், எத்தனையோ படைப்பாளிகள், ம், கலைப்புலி தானுவா இருக்கட்டும், கஸ்தூரி ராஜாவா இருக்கட்டும், எத்தனையோ இயக்குனர்கள் பார்த்த சினிமா, பெரிய கே ம், பாலச்சந்தர்ல இருந்து பெரும்பெரும் ஆளுகள்லாம் பார்த்த சினிமா. தன்னுடைய ஜாதியை தூக்கி பிடிக்கட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம், தன்னுடைய ஜாதியை வைத்து பிற சாதியை விமர்சனம் செய்து பிற சாதியை வம்பிழுத்து ம், இந்த திரைப்படங்களால் தென் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஜாதி கலவரங்களை தூண்டக்கூடிய சினிமாக்களை ம், ரஞ்சித் அவர்களும் மாரி செல்வராஜ் அவர்களும் தொடர்ந்து இயக்கி கொண்டே வருகிறார்கள். ம்.
ஓகே. நீங்க வந்து பொது பொது மேடையில வந்து நீங்க ஜாதி ரீதியா பேசுறீங்க, ஜாதி ரீதியா செயல்படுறீங்க, ம், எல்லாமே ஜாதி ரீதியா போகும் பொழுது ம். நீங்க ஒரு படத்தை எடுத்து உங்களுடைய படைப்பாற்றலும் அதை சார்ந்தேன இருக்கிறது. அதை எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? ஓகே. ஆனா வந்து மாரி செல்வராஜ் போன படம் வந்து ரொம்ப ஹிட் ஆச்சுங்க. அது வந்து கிட்டத்தட்ட உதயநிதி ஸ்டாலின் நடிச்சிருந்தாரு. மாமன்னன். ம். நல்லா போச்சு. அதேதான் தங்கலானுக்கும் சொல்றாங்க. பட் இருந்தாலும் இந்த மாரி படைப்புகள் வரதுனால தவறு ஒண்ணும் கிடையாதே. மக்கள் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுவும் ஒரு மக்கள் மீடியா தானே. அந்த மீடியா மூலமா வந்து என்ன நடந்துச்சு, ஹிஸ்டரியில என்ன நடந்துச்சுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அது வந்து அதாவது ம், இது தற்போது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் ம், மாரி செல்வராஜ் அவர்களையும் இயக்குனர் ரஞ்சித் அவர்களையும் தன் பக்கத்தில் வைத்துக் கொண்டார். எதற்குண்டா அவர் நல்ல கதை எழுதக்கூடிய இயக்குனர்கள், ம், இவர்களை வச்சு நம்மளும் கொஞ்சம் வளர்ந்து வந்துக்கிறலாம். ம், மாமன்னன் படம் நல்லா ஹிட் ஆயிருச்சு. இவர் அப்படியே என்ன பண்ணாரு, தமிழ்நாடு அமைச்சர் ஆயிரணும் அப்படின்னு அமைச்சர் இதுக்குள்ள வந்துட்டாரு. இப்போ வந்து அவருக்கு வந்து துணை முதலமைச்சர் கனவு வந்து விட்டது. ம், மாரி செல்வராஜையும் ரஞ்சித்தையும் ம், நல்ல தலித் சமுதாயத்தை சேர்ந்த இயக்குனர்களா இருக்காங்க. ம், வடக்க ரஞ்சித்தையும் தென் மாவட்டத்துல மாரி செல்வராஜன் வச்சு ஒரு மிகப்பெரிய அரசியல் செய்யலாம் அப்படின்னு ம், அவங்க திட்டம் போட்டாங்க. இப்ப ம், சமீபத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவை உலுக்கிய ம், பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் ம். கொலைக்கு பிறகு அந்த பாதை வந்து சற்று மாறி இருக்கிறது. அவர் ஆமா. ரஞ்சித் என்ன சொன்னாரு? ம். ரஞ்சித் வந்து ரஞ்சித் மிகப்பெரிய ஒரு கோபத்துல வந்து ஆமா, திமுக அரச அந்த வந்து திமுக மாறினாரு. அரசு மீது மிகப்பெரிய கடும் கோபத்தை வெளிப்படுத்தினார். ஒரு ஆமா. மிகப்பெரிய வன்மத்தை விதைத்தார். நான் ம், வந்து இந்த விரலால திமுகவுக்கு ஓட்டு போட்டேன். ம், எதுக்குடா ஓட்டு போட்டேன்னு சொல்லி நான் இப்ப யோசிக்கிறேன். தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்ல தமிழ்நாட்டுல. ம், இந்த திமுக அரசுனால எங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இல்ல. எங்க உயிருக்கெல்லாம் அச்சுறுத்தலா இருக்கு. ம். அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை ரொம்ப வெளிப்படுத்தினார். ஆமா. ம், இதனால திமுக அரசு வந்து ரஞ்சித் மீதும் மாரி செல்வராஜ் மீதும் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில இருப்பதாக ம், உளவுத்துறை நான் சொல்ல உளவுத்துறை ரிப்போர்ட்டை ம். அரசாங்கத்துக்கும் சொல்லியிருக்கு. சரி. என்னடா நம்ம வளர்த்து விட்டோம், இவங்க எந்த நேரம் பார்த்தாலும் தலித்தே தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்களே, அது ம், நம்ம அரசுக்கே ரொம்ப கேடா இருக்கு. ஏன்னா திமுக ஆட்சி வந்தாலே ம், தலித்துகளுக்கு சாதகமான ஒரு அரசு வரும், ம், தலித்துகளுடைய அனைத்துமே ஒரு தலை தூக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ம். ஆனா நீங்க நல்ல விஷயங்களை செய்யுங்க, வேணாங்கல. இப்ப நாடா காதல் வந்து உயர்ந்த ஜாதியை திருமணம் முடிக்கணும், உயர் சாதி பெண்ணை பார்க்கணும், ம், உயர்ந்த சாதி வீட்டுல வந்து பெண்ணை படிக்கிற இடத்துலயோ இல்ல கல்லூரியிலயோ பள்ளிகளிலேயோ லவ் பண்ணி திருமணம் செய்யணும் அப்படின்னு அவங்களோட ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வை, இல்ல தொலைநோக்கு பார்வை என்னன்னு தெரியல, ஒரு ம், தவறான கண்ணோட்டத்தோட உயர் சாதி பெண்களிடம் பழகுகின்றார்கள். ம். உயர் சாதி பெண்களை திட்டமிட்டு ஏமாற்றப்படுகின்றார்கள். இதற்கெல்லாம் காரணம் யாரு? இது போன்ற படங்கள் தான். ரஞ்சித் போன்ற இயக்குனர்கள் போன்ற என்ன படங்கள். நீங்க இப்படி மாரி வந்து செல்வர கலப்பு திருப்பணம் இருக்கணும் அப்படின்னு வந்து இந்த இந்த காலத்துல பேசிட்டு இருக்கிற இந்த காலத்துல வந்து ரஞ்சித் தான் இதுக்கு காரணம், மாரி செல்வராஜ் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னா இது வந்து எப்படி ஏத்துக்க மாதிரியா இருக்கு? சொல்லுங்க. அதாவது சார், அஹ், இப்ப ஒண்ணும் இல்ல. ம், நமக்கு தெரிஞ்ச ஒரு வழக்கறிஞர் வந்து அஹ், தன்னுடைய சமூக வலைதளத்துல தங்கலான் படத்தை பத்தி தொடர்ந்து விமர்சனம் போட்டுக்கிட்டே வர்றாரு. சரி. அஹ், அவங்க வந்து தன்னுடைய கருத்துக்களை அவங்க என்ன சொல்றாங்க, ம், நசுக்கிட்டான், பிதுக்கிட்டான், ம், எங்களை அமுக்கிட்டான், எங்க இடத்த சுரண்டிட்டான், ம், ராஜராஜ சோழன் வந்து எங்க இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிட்டான், எங்க ம், இடத்த தட்டி பறிச்சுட்டான், நாங்க தான் மிகப்பெரிய பரம்பரையா இருந்தான்னு சொல்றாரு. ம், நீங்க என்ன பரம்பரையா இருந்துங்கிறது உலகத்துக்கே தெரியும். ம், இதுல நாங்க நீங்க எல்லாருமே ஒரு அடிமையா இருந்தீங்க. ம், பெரிய மிட்டா மிராசுகார்ட்டையும் மன்னர்கள்ட்டையும் அடிமையா இருந்தீங்க. ம், ஜமீன்தார்கள்ட்ட வேலை பார்த்தீங்க. ம். கொத்தடிமையா இருந்தீங்க, பண்ணையில இருந்தீங்க. இதுல என்ன உங்களை அமிக்கிட்டான், பிதுக்கிட்டான், நசுக்கிட்டான்னு உங்களை யார் சொல்றா? நீங்களா உங்களை சொல்லி 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 ம். தாழ்வு மனப்பான்மை உருவாக்கி கொள்கிறீர்கள். ஓகே. அப்ப வந்து இப்ப ஹிஸ்டரிய வந்து அவங்க மாத்தி அமைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்க வந்து சொல்றீங்களா? என்ன ரஞ்சித் வந்து ஆஹ், அதாவது அதான் ஹிஸ்டரிய வந்து தப்பா சொல்றாரு, சரி கிடையாது. ஆமா, ம், ஆமா. அவர் வந்து என்ன சொல்றாரு, நாங்க தலித்துகள் தான்
பூர்வக்குடின்னு இது சொல்றாங்க. பூர்வக்குடி அவங்கதான் வந்து பூர்வக்குடி, அவங்கதான் வந்து எல்லா நிலத்தையும் வச்சிருந்தாங்க. அது வந்து அதுக்கப்புறம் வந்து வந்த மன்னர் நீங்க சொல்ற மிட்டா மிசா அவங்க எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டாங்க. மிட்டா மிராசுதார்கள் அவங்க எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. இதுல என்ன தவறு இருக்கு? அவங்க தானே வந்து பூர்வக்குடி அப்படின்ற மாதிரி தானே. பூர்வகுடினா அப்ப தமிழ்நாட்டுல வாழ்ற மத்த யாரும் பூர்வகுடி இல்லையா ம் சார்? ஒவ்வொரு பாளையத்தை எடுத்துக்கங்க, ஒவ்வொரு ம் மன்னருடைய வரலாறு எடுத்துக்கங்க. அவன்கிட்ட எவ்வளவு அரண்மனைகள் இருந்தது, கோயில் கட்டியிருக்கான், ம் எத்தனை அந்த காலகட்டங்கள்லயே புதுக்கோட்டை மன்னர்லாம் கல்விக்காண்டி செலவழிச்சு பள்ளி பாடசாலையை உருவாக்கி இருக்காரு. சேதுபதி மன்னர் காலத்துல பல நூற்றாண்டுகளாக பள்ளிக்கூடம் உருவாக்கப்பட்டது. ம் நீங்க தென் மாவட்டங்கள்ல வந்து பாருங்க, நீங்க சொல்லுவாங்க நாங்க ம் திமுக வந்துதான் கல்வியை வந்து மிகப்பெரிய அளவு கொண்டு போனோம், ம் பெரியார் சித்தாந்தத்தை வந்து நாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்துதான் மிகப்பெரிய சீர்திருத்தம் பண்ணா. ம் இவர்கள் சீர்திருத்தத்திற்கு முன்னாடியே இந்த மண்ணில் வாழ்ந்த மன்னர்கள் ஒவ்வொரு சீர்திருத்தத்தையும் உருவாக்கி வைத்து இருக்கிறார்கள். ஓகே. ம் அவங்க உருவாக்கி வச்சதைத்தான் இவங்க காப்பிடிக்கிறாங்க. பென்னி குயிக்கு வந்துதான் முல்லை பெரியார் அணையை கட்டினாருன்னு சொல்றாங்க. பென்னி குயிக்கு முன்னாடியே இந்த ராமநாதபுரம் மண்ணில் பிறந்த மன்னர் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி அடித்தளமிட்டதுதான் முல்லை பெரியாறு அணை. அதை வந்து அவர் கிடப்பில் போடதான் இவர் வந்து புதுப்பிச்சு முல்லை பெரியாறு அணையை கட்டி அதை வந்து 5 மாவட்டத்துக்கு பயன்படுற மாதிரி கொண்டு வந்திருக்காரு. ஆக தொடங்கப்பட்டது யாரு? மன்னரால். அதை செயல்படுத்தியவர் ஒரு ஆங்கில பொறியாளர். அவ்வளவுதான் விஷயம். இப்ப நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம், அந்தந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், என்னால செயல்படுத்த முடியல. நான் ஒருத்தன்ட்ட உங்களை மாதிரி ஒரு படித்தினவர்கிட்ட ஒரு ஐடியா கேட்கிறேன், நீங்க செயல்படுத்துறீங்க. ம் அடித்தளமிட்டது யாரு? நானு. செயல்படுத்தினது நீங்க. ஆனா காலப்போக்குல உங்க பேரு நிலைநாட்டப்படுகிறது, என்னுடைய பேர் மறைக்கப்படுகிறது. இதுதான் தமிழகத்தினுடைய வரலாறு. ம் அப்ப ரஞ்சித் வந்து ஜாதிய கலவரத்தை வந்து உண்டாக்குறாரு, மக்களை பிரிக்கிறாரு. இந்த மாதிரி படத்தை எடுத்து மாரி செல்வராஜன் அதுதான் பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து நீங்க வந்து பாக்குறீங்க இல்லையா? இந்த கண்டிப்பா படங்கள்லாம் வந்து மாரி செல்வராஜுடைய படங்களும் ரஞ்சித்துடைய படத்தையும் தமிழக மக்கள் தற்பொழுது புறக்கணித்து விட்டார்கள், இனி வரும் காலங்களிலும் புறக்கணித்து விடுவார்கள் என்பதுதான் என்னுடைய வாதம். ம் மாரி செல்வராஜ் புறக்கணிச்சுட்டாங்க வந்து வாழை. அதான் வந்து ஆனா வந்து பாக்ஸ் ஆபீஸ் சீட்ல பிச்சு கலப்புது அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. அப்ப அதெல்லாம் பொய்யான நியூஸ்ன்ற மாதிரி தான் நீங்க அதெல்லாம் பொய் சார். சார் பயில்வான் ரங்கநாதன் பேட்டியை பார்த்தீங்களா? ம் இல்ல நான் பாக்கல. பயில்வான் ரங்கநாதன் பேட்டி என்ன சொல்லியிருக்காரு? ம் அஹ், ரஞ்சித் அவர் வந்து ஒவ்வொரு படைப்புமே வந்து தலித்தும் சார்ந்து வருது. ம் அவர் வந்து தன்னுடைய மார்க்கெட்டை வந்து பொது வெளியில சினிமா இயக்குனர் மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குனாலும், ம் பொது மேடைகள்ல அவர் அரசியல் பேசுறதுனால ம் அந்த காழ்ப்புணர்ச்சி நிலைய தங்கலான் போன்ற பெரும் படங்கள்லாம் ம் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. ஆனா ம் நடிகர் விக்ரம் வந்து தன்னுடைய திறமையை முழுசா காமிச்சாலும் ம் அதுல வந்து பெரிய அளவுல வந்து அந்த படம் வந்து வெற்றி பெறல. அவங்க ம் வந்து சும்மா சொல்றாங்க, ஒரு ப்ரொமோஷனுக்காண்டி இத்தனை கோடி ரூபா வந்துச்சு, இத்தனை ம் கோடி ரூபா வசூலாச்சுன்னு சொல்லி ம் தங்களை தாங்களே பெருமைப்படுத்திக் கொள்கிறாங்க. ம் அதில் நடித்த இயக்குனர்களும் நடிகர்களும் மனம் தளர்ந்து விடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களா ஒரு விழா எடுத்துக்கிறாங்க. சரி, ஓகே. ரங்கலான் படத்துல புத்தாஸ் புத்தாஸ் எப்படிலாம் காமிக்கிறாங்க. ம் புத்தாஸ் எங்க இருக்கு? சீனாவுல இருக்கு. அப்ப சீனாவுல இருந்து ரஞ்சித்துக்கு வந்து பணம் வருதா? அவர் ஆம்ஸ்டாங்கும் புத்தாஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணாரு. இன்னைக்கு ம் ஆம்ஸ்டாங்க யாரு கொண்டாண்டே தெரியல. 30-40 பேருக்கு மேல வழக்குல சேர்த்திருக்காங்க. யாரு கொலை செய்ததுன்னு தெரியல. சோ இப்படி ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ம் மாரி செல்வராஜ் வாழை என்கின்ற ஒரு திரைப்பட டெய்லரை வெளியிட்டு இருக்காரு. ஆமா, வாழை. அதுல என்ன சொல்றாரு? ம் வாழை தோட்டத்துக்குள்ள நான் திருட போனேன். அப்ப ஆதிக்க சாதியை சேர்ந்த ஒருத்தர் எந்த ஊர் என்னை கேட்டு பெடலை சேர்த்து அடிச்சாரு. ம் நான் வந்து இந்த ஊருன்னு சொல்லிட்டு வந்தேன். எனக்கு வந்து மனசு வலிக்கு, நான் தாழ்த்தப்பட்டர் என்பதற்காக என்னை அடித்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இத ம் காலங்களவும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்ப ம் நீங்களும் பார்த்திருப்பீங்க, நானும் பார்த்திருப்பேன். நம்ம ம் சின்ன வயசுல இருந்து பார்க்கிற ஒரு விஷயம்தான். அதை வந்து நாங்க இப்படித்தான் வாழ்ந்தோம், எங்களை ஃபுல்லா அடிச்சாங்க மிதிச்சாங்கண்டா, அது அன்றைய காலம் தொட்டு இன்றைக்கு வரை இருக்கிறதா. இப்ப கொஞ்சம் சில மாற்றங்கள், சட்டத்திட்டங்கள் சில சமூகத்துக்கு சாதகமா இருப்பதனால் அது கொஞ்சம் மாறி ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. அதுக்காண்டி நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை யாரும் மறக்க முடியுமா? சொல்லுங்க. சரி, ஓகே. சோ அப்படிதான் நீங்க இப்ப பாக்குறீங்க. மாரி செல்வராஜும் ரஞ்சித்தும் வந்து
தமிழ்நாட்டை பிரிக்க பாக்குறாங்க. ஆமா, ஒற்றுமையா இருக்கிற தமிழ்நாட்டை வந்து ஜாதி கலவரத்தை தூண்டுறாங்க அப்படின்னு நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க. சொல்றாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. சரி. அந்த அதனால பல பிரச்சனைகள் வந்து தென் மாவட்டங்கள்லயும் வருது, வட மாவட்டங்கள்லயும் வருது. ம். அது காலம் பதில் சொல்லும். பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி. அரசியல் நிலைப்பாடுகளையும் வந்து நம்ம வந்து பேசுறோம். அதுவரை நன்றி, வணக்கம் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன். நன்றி, நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.